நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக பாஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி வந்து 53,318 சரிங்களா. ஃபஸ்ட் ரிசல்ட்டு ஒரு மணி ரிசல்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 872/70 சரிங்களா. அதே மாதிரி 337/52 சரிங்களா. இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா. இதில் நமக்கு 6 மணி ரிசல்ட்டும் இருக்குது, 8 மணி ரிசல்ட்டும் இருக்குது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே தான் வந்திருக்கு, மாறியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இங்கே பாருங்கள் 7-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தா 2-7 நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சி போர்டில் நம்ம என்ன சொன்னோம், 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வேறு எதுவும் வராது. நம்ம 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரி 270 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக வந்துருந்துச்சு. ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் வந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி தான் மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி 270 அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதுலேயும் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 7 நம்பர் 2 நம்பர் உங்களுக்கு பெஸ்ட் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம். 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தோம் சரிங்களா. இது நமக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்போ பாருங்கள் நம்ம என்ன எக்ஸாக்டாக கொடுத்த நம்பர் சி போர்டு 0 கொடுத்தா வந்துருச்சு. அதே மாதிரி ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், 2 நம்பர் கொடுத்தோம், 7-2 சரிங்களா. 2 நம்பர் வந்துருச்சு அப்போது சரிங்க. அப்போ 8 மணி ஷோ நமக்கு என்னங்க வரணும் அப்படின்னா 8 மணி ஷோ நமக்கு என்ன பண்ணணும், இப்போ என்ன வந்திருக்கு 752 அப்படி வந்திருக்கு. நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் 652 எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸு, இல்லைனா ஃபுல் டிஜிட் நமக்கு சரிங்களா. நம்ம வந்து என்ன கொடுத்தோம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன கொடுத்துருக்கோம் 652 கொடுத்துருக்கோம். அடித்த நம்பரு 752 அவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்க தவிர நம்ம கொடுத்த நம்பரு எக்ஸாக்டாக நம்ம கொடுத்து அப்படியே தான் ப்ளே ஆகிருக்கு சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதான் சொன்னேன். திரும்ப என்ன சொன்னேன்னா, நான் ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அதுக்கான வேலைகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோமோ அதுக்கு தகுந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உள்ளே போக முடியும். அது மாதிரி தான் இப்போ நாம் வந்து அந்த 3 டிஜிட் நம்பர்கிட்ட நம்ம எக்ஸாக்டாக நெருக்கி வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருது, இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருதுன்னு வரிசையாக பட்டியல் போட்டு ஸ்டடி பண்ணிகிட்டே வரும். அப்போது இன்னும் நம்ம பக்கமாக வந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போது வரப்போ நமக்கு கண்டிப்பாக எக்ஸாக்டாக நம்பர் வந்துடும், வராமல் போகாது. அதுக்கு உதாரணம் தான் இப்போ நம்ம காமிச்ச நம்பர். இப்போ எந்தளவுக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு. எதனால் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம பக்கமாக வந்து நம்ம ஒரு புடி பிடிச்சிருக்கோம், நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம், ஒரு புடி பிடிச்சிருப்போம். அந்த புடி நம்ம வீட்டு நழுவி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிக்கிறதுக்கும் நமக்கு நேரமாகும். அந்த டைம் தான் நம்ம கேட்குறோம் சரிங்களா. வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த ட்ராக்கில் நம்ம எக்ஸாக்டாக நம்ம நம்பர் வருதை சொல்லிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பும் ஆதரவும் கொடுத்துருங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனல் மட்டும் ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது, வேறு எதுவும் சேனல் கிடையாது யூடியூப்பில் சரிங்க. ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு சேனல் மட்டும்தான் வரும். வேறு ஏதாவது நீங்கள் சேனல் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரைஸு தொகையும் இருக்குது அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க. இந்த சேனல் நேம்லேயே வேறு ஏதாவது நேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். ஏன்னா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம், அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சரிங்களா. இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 270 752 இதுதான் நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். இந்த நம்பர் வச்சு பேஸ்டாக பார்க்கும்போது நமக்கு 1 மணி ஷோக்கு நாளைக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஏ போர்டு 4 நம்பருக்கான இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா, எக்ஸாக்டாக நம்ம என்ன சொன்னோன்னா எப்படி கொடுத்தோம்னா சி போர்ட்லேருந்தே ஆரம்பித்தோம். நம்ம அது எக்ஸாக்டாக சி போர்டில் தான் நமக்கு இந்த மாதிரி வருது, சி போர்ட்லேருந்தே வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஏ போர்டில் நம்ம கொடுக்கலாம் 7க்கு 4 4க்கு 7 அந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4 நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. அதுக்கு மாதிரி எக்ஸாக்டாக வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா. வந்த இடத்துக்கு அதான் திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த புடி எவ்வளோக்கு டைட்டாக பிடிச்சோமோ அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக பிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம விட்டுட்டோம், எந்தெந்த நம்பர் எங்கெங்கே வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, இந்த சார்ட்டெல்லாம் ரெடி பண்ணுறப்ப நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கணக்குன்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சார்ட்டு உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எண்டில் ஃபஸ்ட்டில் வந்து டியருக்குன்னு ஒரு சார்ட்டு கொடுத்துருந்தேன். அந்த சார்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அக்யூரேட்டாக அப்படியே வின்னிங் நம்பர் விழுவும். அந்த மாதிரி ஒரு சார்ட்டு கொடுத்துருந்தேன் சரிங்களா. அது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தேன் நான். ஆனால் அந்தளவுக்கு ஸ்டடி பண்ணி எடுத்தோம் அந்த சார்ட்டை சரிங்க. அது ஒரு 4 பேர் நாங்கள் ஒர்க் பண்ணி எடுத்தோம். அந்த சூப்பராக எடுத்தோம் அந்த சார்ட்டு. அந்த மாதிரி சார்ட்டு மறுபடியும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பு, அந்த சார்ட்டு இருந்தாலே போதும் நமக்கு. நீங்கள் வந்து வின்னிங் நம்பர் என்னன்னே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ஈஸியாக அதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் வரப்போகுது அப்படின்னு சரிங்களா. அது மாதிரி அந்த ஒரு அருமையான ஒரு சார்ட். அந்த சார்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக டியரில் மட்டும்
கேஎல்ல கிடையாது, டிஎல்ல மட்டும்தான் அந்த சார்ட் ஒர்க் ஆகும், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இந்த 35 அப்படின்னு 035 வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரப்போகுது? அதே மாதிரி 0க்கு என்ன நம்பர் வரும்? 3 நம்பருக்கு வந்து என்ன நம்பர் வரும்? இந்த 2 நம்பர் வந்தால், அதாவது ஏ போர்டுலேயும் பி போர்ட்லேயும் ஒரு நம்பர் வருது அப்படின்னா அடுத்த சி போர்டுக்கு என்ன நம்பர் வரும்? இதெல்லாம் எக்ஸாக்டாக நம்ம தரவாக செக் பண்ணி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா எடுத்துக்கிட்டே இருக்கோம், டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த டேட்டா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி அந்த டேட்டாவை வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க போவோம். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு மாதம் 1.5 மாதமாவது ஆயிரும் அந்த மாதிரி சார்ட் மறுபடியும் உங்களுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கு. ஏன்னா நம்ம அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் கொடுப்போம். ஆனால் அந்த அன்னைக்கு கொண்டு வந்த சார்ட்லாம் வந்து அது ஒரு வருஷம் சார்ட்டு நாங்கள் வந்து ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தோம். அது அந்த மாதிரி சார்ட்டு மறுபடியும் நம்ம ரெடி பண்ணுறோம். அது இருந்தால் போதும், நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அந்த சார்ட் இருந்தால் போதும், செமையாக இருக்கும். இப்போ சார்ட் கூட நம்மகிட்ட இல்லை, கையிலேருந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் அந்த சார்ட் இருந்தால் போதும், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணோம். நம்ம சார்ட் மிஸ்ஸு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு அருமையான மெத்தட். நம்ம அது 0 வருது அப்படின்னா 3 நம்பர் வருது அப்படின்னா 1 நம்பர் ஏ போர்டில் வருதுன்னா சி போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அது இருந்தால் போதும். ஆல் போர்டில் 2 நம்பர் எல்லா ட்ராவலும் எடுக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தோம். மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இன்னிங் 40 இன்னிங் மேலே எடுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம அந்த சார்ட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருந்தோம். சரிங்களா? அது மாதிரி கண்டிப்பாக கொண்டு வரோம். அதுக்கான வேலைகள் போய்ட்டு கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் கொடுத்துரும். அதே மாதிரி பி போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒன்று 4 நம்பர் வரணும், இல்லை 5 நம்பர் வரணும். ஏங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 7க்கு 5 7க்கு 4 ரெண்டுமே ஒரு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? 7 நம்பருக்கு 4 நம்பரும் 7 நம்பருக்கு 5 நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான், அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி வருதான் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு பேஸ்ட்டாக என்ன கிடைக்குது, பி போர்டு எனக்கு 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. 5க்கு 0ன்னு வருவாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பாருங்கள், உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது எக்ஸாக்டாக நம்ம அதாவது நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொண்டு வர மாட்டோம். சரிங்களா? ஒரு நம்பர் எக்ஸாக்டாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கொண்டு வரவே மாட்டோம். அதே மாதிரி 6 நம்பருக்கான சான்ஸ் இல்லைங்க, 5க்கு 6 கொடுக்குறீங்க. இங்கே டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வருங்க. நான் என்னங்க, டியரை பொறுத்த வரைக்கும் 7க்கு 8ன்னு வரும். அதே மாதிரி 1க்கு 2ன்னு வரும். பாருங்கள், 3க்கு 2 நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா, வந்திருக்கு பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், டியரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக இந்த நம்பர் இப்படி தான் வரப்போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் இங்கே ஆடவே மாட்டாங்க, அது மாதிரி தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நமக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம்னா, சி போர்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மறுபடியும் 2ஆம் நம்பர், இன்றைக்கே மறுபடியும் 2ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அதே கணக்கில் தான் நம்ம மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 2ஆம் நம்பர் திரும்ப கொண்டாந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். சரிங்க, அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் திரும்ப மேட்சாக இருக்கும். இப்போ இருக்கேன்னா இங்கே ஒரு 2ஆம் நம்பர் வந்துருச்சு இல்லையா, மறுபடியும் இங்கே ஒரு 2ஆம் நம்பர் வந்துருச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு 7ஆம் நம்பர் வந்துருச்சு, இங்கே ஒரு 7ஆம் நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி தான் மறுபடியும் ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவில் இருக்கணும். அதை தான் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஒன்று வந்தால் இந்த 2ஆம் நம்பர் வந்துடும், இல்லை அந்த 7ஆம் நம்பர் வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பருக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் கொடுக்குறோம். உங்களுக்கு அது மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாதாங்கிறதையும் கணக்கில் வச்சுங்க. இப்போ நான் கொடுத்தாங்கிறக்க வைக்க வேண்டாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கூட எக்ஸாக்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து 3 நம்பர் கொடுப்போம், 3 நம்பர் 3 டிஜிட்டும் கொடுப்போம். இப்போல்லாம் வந்து நம்ம சேனல் முதல்ல ஆரம்பித்ததில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக என்ன நம்பர் வருதோ அப்படியே புள்ளி வச்ச மாதிரி கோடு போட்ட மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். காரணம் என்னென்னா அந்தளவுக்கு நமக்கு டெடிகேஷன், அந்தளவுக்கு அதில் நம்ம அதிகமாக ஸ்டடி பண்ணோம். இப்போ அப்படியே விட்டுட்டோம், கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்டேன். டைம் நிறைய எடுத்துக்கும், நிறைய செலவாகும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ட்ராவுக்கு செலவு பண்ணால் என்ன ஆகிறது, அந்த மாதிரி செலவாகும். அதனால தான் நம்ம அப்படியே விட்டுட்டோம். சரிங்களா? அதுலேயே ப்ரெஷர் எகிரும், அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராப் யாருமே கொடுக்க மாட்டாங்க. 3 நம்பரில் எக்ஸாக்டாக 3 டிஜிட் யார் கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சேனலில் ஆரம்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், அடித்து சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். நான் கொடுத்துருக்கேங்க 3 டிஜிட் எக்ஸாக்டாக கொடுத்துருக்கேன். ஒரே நம்பர் ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது மாதிரி 6 ட்ராவோ 7 ட்ராவுக்கும் நம்ம வந்து ஃபுல் டிஜிட்டே கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன், கொடுக்காமலாம் இல்லை. இல்லைன்னா இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம அந்த திறமைங்கிறது ஓடி போகல, அது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா டைம் கொடுத்தா தான் அது எடுக்க முடியும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? அதுக்கு நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்க? அதே மாதிரி 9 நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எனக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதா. 9 நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே எக்ஸாக்டாக வரணும். எனக்கு இன்னும் 0 கொஞ்சம் தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த எடுத்துங்க, இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கும் உங்களால் முடிஞ்சு நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா?
உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற இந்த சேனல் நேம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. உங்களுக்கான ஒரு ப்ரைஸு நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துட்டீங்க, இல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா கூட அதை பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் அனுப்பிடுவாங்க சரிங்களா.